10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 8 மார்க் செக்ஷனில் 16க்கு 16 எடுக்கிறது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐயோ படிக்கிறது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதாங்க. ஸோ இல்லை கொஷின்லாம் பார்த்தாங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் போட்டிருக்கிறோம், 5 மார்க்ஸ் போட்டிருக்கிறோம், மேப்பு போட்டிருக்கிறோம். ஸோ எல்லாம் பார்த்துக்காங்க. வேறு இம்பார்ட்டன்ட் 1 வேர்டு கூட போட்டிருக்கிறோம் ஃபில்லிங் த பிளான்ஸுக்கு. ஸோ 5 மார்க்கில் ஒரு ஃபில்லிங் த பிளான்ஸ் கேட்பாங்க. அதுக்கு வேறு டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் போட்டிருக்கிறோம், கிவ் ரீசன் போட்டிருக்கிறோம். அதே பார்த்துக்காங்க. ஒன்றுமே உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் சென்டம் போடணும், அதான் டார்கெட். அதுக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ உங்களால் முடிஞ்சது அந்த லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. 8 மார்க் பொறுத்தளவுக்கு காந்தி இன்ட்டு மார்க்ஸ் இருந்தாடி கன்ஃபார்மாக வர சான்ஸ் இருக்குது. இல்லை ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுறாங்க. மொத்தம் 18 கொஸ்டின் இருக்குது. 18 படிச்சிட்டிங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ காந்தி இன்ட்டு மார்க்ஸ் லீடரு ஹிஸ்ட்ரியில் லெசன் 8ல் ஃபஸ்ட்டு டீட்டெயிலு. அடுத்து பெரியார் ஈவிஆர், இது ஹிஸ்ட்ரி லெசன் 10ல் தேர்ட் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் லெசன் 9ல் தேர்ட் கொஸ்டின். அடுத்து ரோட்வேஸு ஜாகிரஃபியில் லெசன் 5ல் தேர்ட் கொஸ்டின். ஸ்வதேசி மூமெண்ட்டு ஹிஸ்ட்ரியில் லெசன் 9ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஃபால் ஆஃப் சிவகங்கை ஹிஸ்ட்ரியில் லெசன் 6ல் செகண்ட் கொஸ்டின். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஹிஸ்ட்ரியில் லெசன் 7ல் செகண்ட் கொஸ்டின். ஓகே. அடுத்து லெட்ஜ் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ காந்திஜி சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் ஒரு கொஸ்டின் உண்டு, பட் அது போனாட்டி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ சான்ஸ் இல்லை. அடுத்து லெட்ஜ் ஆஃப் நேஷன்ஸ் ஹிஸ்ட்ரியில் லெசன் 1ல் ஃபோர்த்து கொஸ்டின். உமன் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் லெசன் 5ல் தேர்ட் கொஸ்டின். காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் ரிவால்ட். ஸோ இந்த கொஸ்டின் ஃபெயிலியர் வராது. காசஸ் ஆஃப் ரிவால்ட் ஆஃப் எடிபிடிஷன் ஹிஸ்ட்ரியில் லெசன் 7ன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளீனாக தெரில, மறைஞ்சிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பெனிசுலார் பிளாட்யூ, அதெல்லாம் பிளேஸ் பெனிசுலார் ரிவர்ஸ். ஸோ ஜாகிரஃபியில் லெசன் 1 செகண்ட் கொஸ்டின். காசஸ் ஆஃப் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் ஹிஸ்ட்ரியில் லெசன் 1ல் இருக்குது, பார்த்தாங்க. லெசன் 1 வீரபாண்டிய கட்டபொம்மன் ஹிஸ்ட்ரியில் லெசன் 6 ஃபஸ்ட்டு கொஸ்டின். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜாகிரஃபியில் செகண்ட் லெசனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் லெசன் 7ல் ஜாகிரஃபியில் ஃபோர்த்து கொஸ்டின். எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 லெசன் 3ல் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு கொஸ்டின். அனலைசிஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இந்த ரெண்டுமே ஒரே லெசன் உள்ளதான். ஹிஸ்ட்ரியில் லெசன் 3ல் இது செகண்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின்லேருந்து நாளைக்கு ஒன்று வர சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம எதுவும் நம்பி போக முடியாது. 19 படிச்சிக்கணும். கொஸ்டின் பேர் டஃப்பாக கேட்டாலும் எழுதிடலாம். ஓகே. ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் 19th century ஹிஸ்ட்ரியில் லெசன் 5ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்த 19 கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா 8 மார்க். ஓகே. இன்னொரு 8 மார்க் உண்டுலாம் மேப்புக்கு. அதுக்கு கீழே பிடிஎஃப்பில் இருக்குது. இந்த பிடிஎஃப் நான் வந்து கமெண்டில் வைக்கிறேன். கமெண்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்காங்க. இதை நான் வாசித்தோம்னா ரொம்ப நேரம் இருக்கும். ஆனால் ரிப்பீட்டடாக ஈஸியாக தான் இருக்குது. இதை மட்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து மார்க் வந்து எடுத்துடலாம். அப்புறம் இன்னொன்று இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வச்சுருக்கோம்க்கா, என்ன சொல்ல, 2 மேப் உண்டலாம், தமிழ்நாடு இந்தியா. ஸோ தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இருக்கும், அப்புறம் இந்தியா இருக்கும். எது தமிழ்நாடு எது இந்தியான்னு நான் வந்து பிரித்து வைக்கலன்னு நினைக்கிறேன். பிரித்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வர என்னதுன்னா இந்தியான்னு நினைக்கிறேன். இல்லை, தமிழ்நாடு. அப்புறம் இதுக்கு இங்கே வந்து இந்தியா. இல்லை இது வர இந்தியா. ஓகே. ஸோ பார்த்தாங்க இப்படி இருக்கும் கோரமண்டல் கோர்ஸ் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது ஃபுல்லாக தமிழ்நாடு மேப்பு. ஓகே. ஸோ ஃபுல்லாக படிச்சிருங்க, ஸ்கிப் பண்ணுறாதாங்க. 16 மார்க்கு கையில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், லைக் பண்ண மறந்துடாதாங்க.